அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A கட் ஆஃப் பற்றி பார்க்க போகிறோம். இது ப்ரீஃப் அனலைசிஸ் இதில் இருக்க போகுது. ஓகேங்களா, சின்ன சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாகணும். அப்போ தான் நான் சொல்கிற கட் ஆஃப் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், யூடியூப் மித்ரன் டிஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A கட் ஆஃப் 2024 ஒரு ப்ரிடிக்ஷன். ஓகேங்களா, ஒரு அனுமானம் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2024 அப்ராக்சிமேட்டாக ஒரு 7,80,000 பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5,80,000 பேர் வந்து எக்ஸாம் எழுத வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் எக்ஸாம் எழுத வந்திருந்தாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த சைடு நீங்கள் பார்க்குறது இப்போ 2024 குரூப் 2 2A. இந்த சைடு நீங்கள் பார்க்குறது 2022 குரூப் 2 2A. ஒரு கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம சொல்கிற கட் ஆஃப் வந்து புரியும். ஃபஸ்ட் வந்து பாருங்கள், குரூப் 2 2A வேக்கன்சி பாருங்கள். இப்போ 2024 வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பர் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 507 வேக்கன்சி. குரூப் 2A ஓகேங்களா 1820 வேக்கன்சி. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2327 வேக்கன்சி. கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A வேகன்சி 2024 நோட்டிஃபிகேஷன் படி குரூப் 2 போஸ்ட்டுக்கு 507, குரூப் 2A போஸ்ட்டுக்கு 1820, டோட்டலாக 2327. இது வந்து ஏறலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஆல்ரெடி அடம்ப்டம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஓகேங்களா, வேகன்சி அப்டேட்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த வேகன்சி வந்து அப்டேட் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இந்த சைடு அப்படியே வாங்க. குரூப் 2 2A 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 116 வேகன்சி, 2Aயில் 5413 வேகன்சி, டோட்டலாக 5529 வேகன்சி. நோட்டிஃபிகேஷன் டைமில் அவ்வளோ வேகன்சி இருந்தது. புரியுதுங்களா? இப்போ கொஸ்டின் டைப் ரெண்டுக்கும் நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா, கொஸ்டின் டைப் வந்து கண்டிப்பாக 2024 ஹார்டு தான், கஷ்டம்தான். கொஸ்டின் பேப்பர் வந்து 2024 பொறுத்த வரைக்கும் கடினம், ஹார்டு தான். இதுவே வந்து 2022 பார்த்திங்கன்னா மீடியமாக இருந்தது. ஓகேங்களா, அதாவது கம்பேர் பண்ணும்போது 2024 2022 கொஸ்டின் வந்து ஈஸியாக இருந்துச்சு. 2024 இப்போ எழுதுனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க, ப்ரீலிமினரிலேருந்து அடுத்து மெயின்ஸுக்கு வந்து எத்தனை பேர் போவாங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த குரூப் 4ல் ஜென்ரலாக 1:10 தாங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு போஸ்ட்டுக்கு 10 நபர்கள் வந்து ப்ரீலிமினரிலேருந்து மெயின்ஸுக்கு போவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன், 1:10. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் அப்படி பார்க்க போனால் இருக்கிற வேகன்சியோட ஒரு 10 வந்து மல்டிபிள் வந்து பண்ணிக்கணும். ஸோ 5070. எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஓகேங்களா, எக்ஸாக்டெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 5070 பேர் வந்து ப்ரீலிமினரிலேருந்து மெயின்ஸுக்கு வந்து தேர்வாவாங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ஒரு 18,200 பேர் தேர்வாவாங்க. ஸோ இதிலே உங்களுக்கு சில கன்ஃபியூஷன் இருக்கலாம். நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், நிறையா மார்க்ஸ் எடுக்கிறேன்னா நீங்கள் இதுலேயும் வந்துடுவீங்க. புரியுதுங்களா? ஆக மொத்தம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இதில் இருக்க 5,070 பேர் இதுலேயும் வந்துடுவாங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ உங்களுக்கு டோட்டல் பண்ணி 23,070ன்னு கொடுத்துருக்கேன். பட் அப்படி கிடையாது. டோட்டல் பண்ணால் நம்பர்ஸாக 23,270 வரும். பட் வந்து பர்சன் ஒரு கேண்டிடேட்ஸ் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் ஒரு 5,070 பேர் ப்ரீலிமினரிலேருந்து மெயின்ஸுக்கு, குரூப் 2Aல வந்து பார்த்திங்கன்னா 18,200. ஸோ இங்கே இருக்க அதே 5,000 பேர் இங்கே அவங்களுக்கு 2 சைடும் வாய்ப்பு கிடைக்கும். அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்க வந்து குரூப் 2ன்னு சொல்லப்படுற அந்த டெஸ்கிரிப்டிவும் எழுதலாம், குரூப் 2Aன்னு சொல்லக்கூடிய அப்ஜெக்டிவ் ரெண்டுலேயுமே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் டாப்பராக இருந்தீங்கன்னா. ஓகேங்களா, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எல்லாமே இருக்குது. இந்த 5,070க்கும் இருக்குது, இந்த 18,200க்கும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதுவே இந்த சைடு பாருங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது. மொத்தமாக வந்து 55,290 பேர் எடுத்துட்டாங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இது 60,000 நெருங்கிருச்சு. ஓகேங்களா, 2 பொறுத்த வரைக்கும் 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2022 1:10ன்ற அந்த ரேஷியோவில் குரூப் 2ஓட போஸ்ட்டு
116 × 10 1160, 5413 × 10 54130. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 55,290 அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட 60,000 பேர் வந்து மெயின்ஸுக்கு போயிட்டாங்க. ஸோ இதில் இருக்கிறவங்க இதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, மொத்தமாக ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு, புரியுதுங்களா? அப்படி தான் போன முறை விட்டுருந்தாங்க. பட் இந்த முறை அப்படி கிடையாது. இந்த முறை எப்படி வரும்னா, இதுக்கு தனி செலெக்ஷன் லிஸ்ட்டு, இதுக்கு தனி செலெக்ஷன் லிஸ்ட்டு, இதில் இருக்கிறவங்க மார்க் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இதுலேயும் வருவாங்க. புரியுதுங்களா? ஸோ இங்கே இயர் நீங்கள் பார்த்துக்கணும். நான் சொல்லும்போது இங்கே 2024ன்னு போட்டிருப்பேன், இந்த சைடு 2022ன்னு போட்டிருப்பேன். அடுத்து பாருங்கள், ஒரு கட் ஆஃப் அனலைசஸ் பண்ணும்போது 2024ல் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எல்லாமே நம்ம சொல்ல முடியும். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள், குரூப் 2A குரூப் 2ன்னு தனியாக போட்டுட்டேன், புரியுதுங்களா? ஸோ தமிழில் பொறுத்த வரைக்கும் ஒரு 88 அடிப்பாங்க. ஒரு அந்த கட் ஆஃப்குள்ளே வரவங்க 88 போட்டிருக்கலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 போட்டிருக்கலாம். ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒரு 42 போட்டிருக்கலாம். ஸோ டோட்டலாக ஒரு 150 வந்து கட் ஆஃபாக வரலாம். ஒரு 150னா சேஃபு. இதுவே நான் போன முறை நான் சொல்லியிருப்பேன், குரூப் 2A 2022ல் நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன், 145னா சேஃப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட அதை நெருங்கி தான் வந்துச்சு. நல்லா எல்லாருக்கும், நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், போன டைம் 145 அந்த எக்ஸாம், அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸாம் நடந்த அன்னைக்கு இரவே நான் போட்டேன். கொஸ்டின் பேப்பரை செக் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்துருந்தீங்கன்னா. 145க்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் படிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அப்போ நிறைய பேர் வாதாடினாங்க, 130க்கெலாம் வரும், 135க்கெலாம் வரும்னு சொல்லி வாதாடினாங்க. பட் அப்படி நடக்கலை. நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நடந்துச்சு. 145 அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் மெயின்ஸ் வாய்ப்பு கிடச்சிது, ஓகேங்களா? ஒரு 145னா சேஃப்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்கே நான் சொல்ல வருது 150னா சேஃபுங்க குரூப் 2Aக்கு. இதுவே குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 165னா சேஃபு, ஓகேங்களா? அதையும் நான் பார்த்துருவோம். இந்த 5070 பேருக்குள்ளே வர்றதுக்கு 165 சேஃபு, அதாவது குரூப் 2 டெஸ்கிரிப்டிவில். இந்த 18,200க்குள்ளே அந்த பர்சனுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு 150 வந்து சேஃபுங்க. சார் சில அகாடமியில் அதிகமாக சொல்கிறாங்க, சில அகாடமியில் ரொம்ப போய் 130 135க்கெலாம் வருன்றாங்கன்னா இது வந்து வியாபார தந்திரம். அந்த வலையில் மாட்டிக்கிட்டு 50,000 60,000 10,000 20,000ன்னு காசை கட்டி உங்கள் காசையும் வேஸ்ட் பண்ணி உங்களோட நேரத்தையும் அடுத்த ஒரு 6-7 மாதம் உங்களோட நேரத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன். அடுத்து நீங்கள் குரூப் 4 இல்லை அதுக்கு அடுத்த வரக்கூடிய குரூப் 2க்கு தான் நீங்கள் படிக்கணும். நீங்கள் இதுக்காக மெயின்ஸ் படிக்கிறேன்னு இறங்கி யாரோ சொன்னாங்க 140க்கெலாம் வந்துடும், யாரோ சொன்னாங்க 135க்கெலாம் வந்துடும்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயின்ஸ் படிக்க இறங்கினீங்கன்னா உங்களோட டைமு சுத்தமாக வேஸ்ட்டு, புரியுதுங்களா? தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்குங்க. காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. போன முறை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், போன முறை இதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். 2022ல் தமிழில் ஒரு 85. ஏன் 85? ஈஸின்னு மீடியம்னு சொல்கிறீங்களே, ஏன் 85 கொடுத்துருக்கீங்கன்னா, ஏன்னா 55,000 பேர் செலக்ட் பண்ணுறப்ப 85 எடுத்திருந்தால் போதுமானது. பட் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா 18,200 பேர் செலக்ட் பண்ணுறப்ப நம்ம 88க்கு மேலே எடுத்துருக்கணும். நியர்லி 90 கொஸ்டின்ஸ் தமிழில் போட்டிருக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா 18,200 பேர் தான் எடுக்கிறாங்க. பட் போன முறை அப்படி கிடையாது. போன முறை எல்லாமே அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. போன முறை கிட்டத்தட்ட 55,000 பேர் 60,000 பேர்கிட்ட எடுத்தாங்க. 60,000 பேர் ஒரு ப்ரீலிமினரிலேருந்து மெயின்ஸுக்கு போகும்போது கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கம்மியாகும். ஆனால் மற்றவங்க நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, 135க்கெலாம் வரும்னு நினச்சிட்டாங்க. அந்தளவுக்கு கம்மியாகல. ஆனால் கம்மியாகச்சு. எந்தளவுக்கு கம்மியாச்சுன்னா இந்த 55,000 கிட்டத்தட்ட 60,000 பேர் எடுத்தாங்க. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 145க்கு மேலே எடுத்திருக்க மாதிரி கட் ஆஃப் வந்துச்சு ப்ரீலிமிலேருந்து மெயின்ஸுக்கு. பட் இந்த முறை பாருங்கள், வெறும் 18,200 பேர் தான். கொஸ்டின் வேணால் டஃப்பு, எவ்வளோ தான் டஃப்பாக இருந்தாலும் 18,200 பேர் எடுக்கிறப்ப இங்கே கட் ஆஃப் கண்டிப்பாக வந்து 150 வருங்க. 150 கட் ஆஃப் கண்டிப்பாக வரும். யாராவது உங்களை 140 எடுத்திருந்தால் போதும் படிங்கன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பி போய் காசு கட்டி ஏமாறாதீங்க. தயவு செஞ்சு
நீங்கள் அந்த மாதிரி மெயின்ஸுக்கு காசு கட்டி படிக்கிறதுக்கு பதிலாக குரூப் ஃபோருக்கு காசு கட்டி படிங்கன்னு சொல்ல வரேன். நீங்கள் காசு அப்போ எங்கள் மெயின்ஸில் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் குரூப் ஃபோருக்கு ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம் காசு கட்டி. புரியுதுங்களா? ஓகே. ஸோ போன முறை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 பேர் ப்ரீலிம்லேருந்து மெயின்ஸுக்கு போனதுனால 85 தமிழில், மேக்ஸில் ஒரு 20, ஜிகேல ஒரு 40. ஸோ டோட்டலாக ஒரு 145 அந்த மாதிரி தான் வந்துச்சு கட் ஆஃப். ஓகேங்களா? பட் இந்த முறை பாருங்கள், அப்படியே இங்கே வாங்க. இந்த முறை பாருங்கள், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 88 போடலாம். ஏன்னா வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா கம்மி தான். ப்ரீலிம் வந்து மெயின்ஸுக்கு 18,200, கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே போக மாட்டாங்க. 20,000 பேர் போவாங்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 20,000 பேர் போகிறதுக்கு ஒரு 88, மேக்ஸில் ஒரு 20 எடுக்கலாம். மேக்ஸு ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 3 சம்மை தவிர மற்ற சம்ஸ்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் பார்த்து அனாலிசிஸ் பண்ணி தான் நான் இதை போட்டிருக்கேன். தமிழ் கொஞ்சம் மேக்ஸு கம்பேர் பண்ணும்போது தமிழ் டஃப்பாக தாங்க இருந்தது. கொஞ்சம் சுற்றி விட்டுருந்தாங்க. சிலது எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போட்டிருந்தாங்க. சிலது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போயும் கேட்டிருந்தாங்க, வேஸ்ட்டாகவும் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே அங்கே நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜிகே வந்து பாருங்கள், ஒரு 42. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து மார்க்கு கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கு இல்லை. இது 200க்கு 150 கொஸ்டின்ஸ் நீங்கள் ரைட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸுக்கு குரூப் 2A மெயின்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுலேயும் பாருங்கள், நீங்கள் 150 எடுத்துருக்கீங்கன்னா அப்ஜெக்டிவ் மெயின்ஸ்க்கு தான் நீங்கள் வந்து மெயின்ஸில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 165க்கு மேலே போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்கிரிப்டிவும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அப்ஜெக்டிவும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்ஜெக்டிவ்லேயும் நிறைய நல்ல போஸ்ட்லாம் இருக்குது. ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? 165க்கு மேலே போட்டிருந்தா மெயின்ஸில் அப்ஜெக்டிவ் அண்ட் டெஸ்கிரிப்டிவ் ரெண்டுக்குமே ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் 150லேருந்து 160, 164 வரைக்கும் போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவுக்கு தயாராகுங்க. ஓகேங்களா? சார் ஒரு 145 சார் என்ன சார் பண்ணலான்னு கேட்டேன்னா கொஞ்சம் கரெக்டாக இது பார்டரில் இருக்கலாம். பார்டர் கிடைக்காதுன்னு சொல்ல வரல, ஒரு பார்டரில் இருக்கலாம். நல்லா கவனிங்க, 145க்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன், 145 தான் போட்டிருக்கேன், நான் 144 தான் போட்டிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு அடுத்தடுத்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும்னு அர்த்தம். ஓகே, இவ்வளோ தூரம் பேசியாச்சு, ஒரு பெரிய அனாலிசிஸும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ கட் ஆஃப்க்கு வந்துடுவோம். டிஎன்பிசி குரூப் 2A எக்ஸாம் 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் பாருங்கள். அதர்ஸ் கேட்டகரி, ஓகேங்களா? அதர்ஸ் கேட்டகரி 150 கொஸ்டின், மேல் ஃபீமேல் எல்லாத்துக்குமே சேம் கட் ஆஃப் தாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் பாருங்கள். ஓகேங்களா? ரிசர்வேஷன்லாம் மாறிடுச்சுல, ஆல்ரெடி மாறி தான் வந்து உங்களுக்கு ஹரிசான்டல் ரிசர்வேஷன் படி தான் இப்போ வந்து வேக்கன்சி வந்து ஃபில்அப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி போன குரூப் 4லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட் ஆஃப் வந்து ஓசி, பிசி, எம்பிசி எல்லாத்துக்கும் சேமாக தான் இருந்துச்சு. மேல் ஃபீமேல் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் சேமாக தான் இருந்துச்சு. ஒரே ஒரு கொஸ்டின் முன்ன பின்ன இருக்குமே தவிர பெருசாக வித்தியாசமே இருக்காது இந்த இடத்துல. ஓகேங்களா? அதாவது இந்த அதர்ஸ், பிசி, எம்பிசி இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் வித்தியாசமாக இருக்கும். 150னா 149 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாமே தவிர பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. அதே மேல் ஃபீமேலுக்கெலாம் கொஸ்டின்ஸ்லாம் வித்தியாசம் வராது. ரேங்க்கில் தான் ஏதாவது வித்தியாசம் வந்தால் உண்டு, அதர்ஸ், பிசி, எம்பிசிக்கு. ஸோ 3 கேட்டகரிக்குமே 150 தான் கட் ஆஃப். 200க்கு 150 கொஸ்டின்ஸ் போட்டுட்டிங்கன்னா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். டெஸ்டியூட் வீடியோ இங்கே இதுக்கு நேராக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதர்ஸ்க்கு 130 கொஸ்டின், எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 122 கொஸ்டின், பிசியில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டியூட் வீடியோ 125 கொஸ்டின், எக்ஸ் சர்வீஸ்மேன் 117 கொஸ்டின், எம்பிசியில் டெஸ்டியூட் வீடியோ 125 கொஸ்டின், எக்ஸ் சர்வீஸ்மேன் 17 கொஸ்டின். அடுத்து எஸ்சியில் வந்து பாருங்கள், நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 147 கொஸ்டின், டெஸ்டியூட் வீடியோ 115 கொஸ்டின், எக்ஸ் சர்வீஸ்மேன் 100 கொஸ்டின். அடுத்து எஸ்சியை பாருங்கள், நார்மலுக்கு 145, டெஸ்டியூட் வீடியோவுக்கு 110, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 90, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 நார்மல், டெஸ்டியூட் வீடியோ 100, எக்ஸ் சர்வீஸ்மேன் 95, பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் 143,
டெஸ்ட் டியூட்டோட 107, எக்ஸர்விஸ்மேன் 92. ஓகேங்களா? ஸோ இதாங்க கட் ஆஃப். இது வர்றதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஹேண்டிகேப்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு கட் ஆஃப் என்னால் போட முடியலங்க. அது நிறைய விதவிதமான கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கட் ஆஃப் என்கிட்ட எதிர்பார்க்காதுங்க. நமக்கு தெரியாது, அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மற்றவங்க மாதிரி -10 பண்ணிக்கோங்க, -20 பண்ணிக்கோங்கன்னு எனக்கு சொல்ல வரலங்க. நம்ம கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஓரளவுக்கு எக்ஸாக்டாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அனலைசிஸ்லேருந்து இப்போ பாருங்களேன், இப்போ இங்கேருந்து இதுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆல்ரெடி வந்து குரூப் 2 அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி தான் போகிறேன். இங்கேருந்து இங்கே வரும்போது இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரும்போது இந்த டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? இங்கெல்லாம் டிஃப்ரென்ஸே இல்லை, இங்கேருந்து இங்கே வரும்போது டிஃப்ரென்ஸ், இங்கேருந்து இங்கே வரும்போது டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணி தான் நானும் இங்கே போட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம வந்து கணிக்க முடியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தயவு செஞ்சு யாருமே கோச்சிக்காதீங்க. ஸ்டெனோவோட கட் ஆஃப் மட்டும் என்கிட்ட எதிர்பார்த்துறாதீங்க. கண்டிப்பாக அன்பிரிடிக்டபுள், சுத்தமாக கணிக்கவே முடியாதுங்க ஸ்டெனோட கட் ஆஃப் குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? தயவு செஞ்சு என்கிட்ட ஸ்டெனோட கட் ஆஃப் கேட்காதீங்க. ஏன்னா அது என்னால் கணிக்க முடியலன்றதை கணிக்க முடியலன்னு சொல்லிடணும். நான் இந்த அனலைசிஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலே உட்காந்து தான் இந்த அனலிசிஸ் போட்டிருக்கேன். ஸ்டெனோக்கு 50 ஹவர்ஸ் உட்காந்தாலும் இந்த அனலிசிஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் ஒத்து வரலைங்க. ஸோ ஏதோ ஒன்று குருட்டு வாக்கில் சொல்கிறது எனக்கு பிடிக்காது. ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு பேசாமல் அதிலேருந்து விளைவிக்கிறது ரொம்ப நல்லது. குரூப் 4க்கு சொல்லியிருப்பேன், பட் குரூப் 2 2A ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. போன முறை வந்து நான் சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு 117, 118, 120 கொஸ்டின். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து போன முறை ப்ரீலிம்லேருந்து மெயின்ஸுக்கு கிடச்சிருக்கு. போன முறை 2022. இந்த முறை +5 போட்டுக்கலாமா, +10 போட்டுக்கலாமா, இல்லை -5 போட்டுக்கலாமா, இதெல்லாம் கணிக்கவே முடியாதுங்க. இந்த டைம் நிறைய பேர் வந்துட்டாங்க. காம்படிஷன்லாம் எங்கேயோ எகிரிக்கிட்டு போயிடுச்சு. புரியுதுங்களா? அதாவது போத் இயர் முடிச்சிட்டோம், டிகிரி முடிச்சிட்டோம், 2000 பேருக்கு மேலே இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து ஸ்டெனோவில் கட் ஆஃப் வந்து சொல்வது மிக மிக கடினம் குரூப் 2 2Aக்கு. அதனால் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அப்படின்றதுனால எனக்கு வந்து அதை கணிக்க முடியலன்றதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் 2 2A நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சுதுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து போட்டாச்சு. புரியுதுங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கான கட் ஆஃப் கணிக்க முடியல. ஸோ எதெல்லாம் கணிக்க முடியுதோ அதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். டெஸ்ட் டியூட்டோட ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சுது, போட்டாச்சு. எக்ஸர்விஸ்மேன் ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சது, போட்டாச்சு. ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு மேல் ஃபீமேல் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கட் ஆஃப் தான் வருது, அதையும் கணிக்க முடிஞ்சது, போட்டாச்சு. ஸோ எல்லாமே போட்டாச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஸ்டெனோவுக்கும் கட் ஆஃப் கணிக்க முடியல, ப்ரிடிக்ட் பண்ண முடியல, அன்பிரிடிக்டபுள். ஸோ அது என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு நான் சொல்லிக்கணும் இந்த இடத்துல. ஸோ இவ்வளோ தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், சில பேர் 135 கொஸ்டின் 140 கொஸ்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பி ஏமாந்து போய் பணத்தை கட்டி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நீங்கள் பணம் கட்டி குரூப் 4க்கு படிங்க, குரூப் 2 ப்ரீலிமினரிக்கு படிங்க, அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிங்கன்னு சொல்ல வரேன். ஏமாந்து போய் நீங்கள் வந்து ஃபீஸை கட்டி, அது ஃபீஸு கூட பரவாயில்லைங்க, போயிட்டு போகுதுங்க, ஃபீஸ் கூட பரவாயில்ல, போயிட்டு போகுது. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை, நமக்கு டைம் கிடைக்காம போயிடும். மெயின்ஸுக்கு ஒரு 140 கொஸ்டின் போட்டு, ஒரு 135 கொஸ்டின் போட்டு, சரி யாரோ சொன்னாங்கன்ட்டு மெயின்ஸ் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த 6 மாதம் 8 மாதம் வேஸ்ட்டுங்க. அந்த 6 மாதம் 8 மாதத்தை அடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. குரூப் 4க்கோ குரூப் 2 2Aக்கோ ப்ரீலிமினரிக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, அடுத்து குரூப் 4க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு போன முறை எவ்வளோ பேர் ஏமாந்து போயிட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் சொல்ல வரேன். ஸோ 150னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அதுக்கு குறைவாக இருக்குன்னா நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் படிக்கணும். புரியுதுங்களா? இல்லை சார் ஒரு 145 அப்படின்னா ஓகே, ஏதோ வருமா இல்லையான்னு தெரியாத அந்த பார்டரில் இருக்கீங்க. ஆனால் 145க்கு கீழெல்லாம் போச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிச்சிருங்க. சரி, அடுத்து இன்னொன்று சொல்லிக்கிறேன். இங்கே பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் கேட்பீங்க. ஒவ்வொரு கேட்டகிரிலேயும் -5 பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா 5 கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும்.
புரியுதுங்களா? ப்ரீலிமினரியில் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குறைந்தபட்சம் 5 கொஸ்டின் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். ஏன்னா 12th வரைக்கும் நிறைய பேர் பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க. டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் அந்தளவுக்கு இன்னும் வந்து காம்படிஷன் வரல. அதனால் இங்கே 5 கொஸ்டின் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் -5, ஒவ்வொரு கேட்டகரியிலும் -5. ஸோ நீங்கள் இங்கேயும் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கேயும் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் -5, ஓகேங்களா? ஒவ்வொரு கேட்டகரியிலும் -5 பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கேயும் அப்படி தான் எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரியில் நீங்கள் பிஎஸ்டிஎம்மில் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் -5 நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா. ஓகேங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு அதாவது திருப்பி இந்த கொஸ்டின் சார், எத்தனை கொஸ்டின் சார் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணேன், வீடியோவை முழுமையாக பார்க்கவும் தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ தூரம் அனலைசிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து வீடியோ எடுத்திருக்கோம். திருப்பி கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கீங்களான்னு பாருங்கள் நீங்கள், ஓகேங்களா? மெயின்ஸ் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கீங்கன்னா வரும். இதுக்கு வெளியில் மீன்ஸ் 150க்கும் குறைவாக இருக்கீங்கன்னா என்ன தெரியலன்னு தாங்க சொல்ல முடியும். எனக்கு தெரியல. அதுவும் 145லேருந்து 150 வரைக்கும் ஒரு பார்டர் ரேஞ்சு. 145க்கு கீழெல்லாம் போயிட்டிங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு தான் படிக்கணும்னு சொல்லி ஆகணும். ஓகேங்க, இவ்வளோ தாங்க. தேங்க்யூ.